எனக்கு நான் எவ்வளவு பதவிகள் பொறுப்புகள்லாம் நான் பார்த்துட்டேன் நான். ஆனா என் மனசுல நான் ஒரு தலைவரா நான் என் மனசுல நான் பார்க்கல. நான் உங்களை போன்ற ஒரு தொண்டன் தான், அடிமட்ட தொண்டன் தான். ரொம்ப முக்கியமான கட்டத்துல நம்ம இருக்கிறோம், முக்கியமான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால இதெல்லாம் மனதிலே வையுங்கள். ஏதோ சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாம் எல்லாமே சரியாகிடும், சரிப்படுத்திடுவேன். இன்னைக்கு காலையில ஒரு லெட்டர் நம்முடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றா ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கு. அடுத்த 10 நிமிஷத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். திலகபாமா பொருளாளராக தொடருவார். ஏன்னா அவங்க எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு, நீங்க தான் பொதுக்குழு. இப்ப நானும் அவங்களும் பொதுச் செயலாளர் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும், வேற யாராலும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். இந்த விதிகள், இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு, அதுவால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். இந்த மாநாடு பத்தி சொன்ன நான், இந்த மாநாட்டுக்கு எனக்கு பேரு ஏதோ நான் நடத்தல, நீங்க தான் நடத்தினீங்க. அது உங்களுடைய வெற்றி, அது நம்முடைய வெற்றி. அது கணேஷ்குமார் சொன்னாப்ல, நான் காலையில பேசினேன். பொதுக்குழு நீங்க தான் பொதுக்குழு, நீங்க யாரை தேர்வு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணா தேர்வு பண்ணலாம். எனக்கு நான் எவ்வளவு பதவிகள் பொறுப்புகள்லாம் நான் பார்த்துட்டேன் நான். ஆனா என் மனசுல நான் ஒரு தலைவரா நான் என் மனசுல நான் பார்க்கல. நான் உங்களை போன்ற ஒரு தொண்டன் தான், அடிமட்ட தொண்டன் தான். அல்ல கணேஷ் சொன்ன மாதிரி, சரி தொண்டனா என்னன்னா ஒரு உங்களோட தலைமை தொண்டனா நான் இருக்கிறேன். நான் என் மனசுல அப்படிதான் இருக்குது. என்னுடைய நான் வகிக்கின்ற பொறுப்பினுடைய முடிவு நீங்க தான், வேற யாரையும் பண்ண முடியாது. அதனால மனசுல நிறைய இருக்கு, பேச முடியல. நம்ம நண்பர்கள்லாம், மீடியா நண்பர்கள்லாம் இருக்காங்க இப்ப வேற, அதான் அப்புறமா நான் பேசிக்கிறேன் நான்.